ஹாய் ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் எதுன்னு பார்க்க போறோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியன் சேட்டலைட் கம்யூனிகேஷன் எதுனா ஆப்பிள்ங்கிறது. அதாவது ஆகாம் ஐவால்லாம் ஸ்டோரி கேட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். அது சாப்பிட்ட வீட்டில் ஒரு கம்யூனிகேஷனே ஸ்டார்ட் ஆகலாம். அந்த மாதிரி இது ஆப்பிள்னு வச்சுக்கலாம். அரினைன் பேசஞ்சர் பேலோட் எக்ஸ்பெரிமெண்ட் 1981. What is the type of satellite is Apple communication satellite? How many payloads are carried by India's second lunar mission Chandrayaan-2 2019ல Chandrayaan payloads வந்து நடந்திருக்கு. 2019ல 13 payloads இருக்கும். இதுக்கு வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க, ரேடார் ரோவர்லாம். அது வந்து என்ன, GSLV MK3 ன்னு சொல்லுவாங்க. Which of these spacecraft was used to the orbit the planet Venus 1919? Which of the spacecraft வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. வீனஸ்க்கு எதுனா மெகலன் ஸ்பேஸ்கிராஃப்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. மெகலன் ஸ்பேஸ்கிராஃப்ட் வந்து 1919ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், name the satellite launched by the USA to precisely track Earth's shrinking polar cover. Name the satellite launched by the NASA to precisely track the Earth's shrinking polar. இந்த எர்த் வந்து ஷ்ரிங்க் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ட்ராக் பண்ண ஒரு சேட்டலைட் வச்சிருக்காங்க. அந்த சேட்டலைட் பேர் தான் ஐஸ் சாட். போலார் ஐஸ்ன்னு வச்சிருக்கா. அந்த ஐஸ் வந்து ஐஸ்ன்னு வச்சுக்கலாம். ஐஸ் சேட்டலைட் 2. நெக்ஸ்ட், which is the heaviest and most powerful communication satellite? GSAT-6. அதுதான் GSAT-11 most heaviest அப்படின்னா எவ்வளோ வெயிட் இருக்குன்னா 5854 kg இருக்கு. 2018ல கொண்டு வந்திருக்காங்க. Dash is the satellite GSAT-12 launched by the PSLV C-17 from Harikota. கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் GSAT-12ங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். Who was the chairman of the ISRO in Chandrayaan-1? Chandrayaan-1 சேட்டலைட் அனுப்பும்போது Chandrayaan-1 எப்போ அனுப்பியிருப்பாங்கன்னா 2018ல. சரி, 2008. அதுக்கப்புறம் 10 years கழிச்சு 2019 Chandrayaan-2. இப்போ 2023ல தான் வந்துட்டு Chandrayaan-3 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல யார் சேர்மேனா இருந்திருக்காங்க அப்படின்னா மாதவன் ஐயர் அப்படிங்கிறவங்க. ரிமோட் சென்சிங் லூனார் satellite Chandrayaan-1 எந்த year அப்படின்னா 2008. ISRO launched India's first lunar probe missions in October 2008. Who was the first chairman of ISRO at the time? ISRO launched India's first lunar probe mission in October 2018. Who was the first chairman? யாருன்னா அதே தான் சொன்னோம்ல, மாதவன் நாயர். Who among the following, which satellite facility is equipped with the state-of-the-art data acquisition system that receives the data from the various satellites? B option, emojis. அதாவது எந்த சேட்டலைட் ஃபெசிலிட்டி எக்யூப்ட் வித் தி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டேட்டா, ஸ்டேட்டோட ஆர்ட் டேட்டாலாம் வந்துட்டு சிஸ்டம்ல ரிசீவ் ஆயிருக்கு. அது வந்து என்னன்னா இமோஜிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. when was the INSAT 1B launched? 1983ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, which was the first vehicle to soft land safely on the surface of the moon? Lunar 9. First vehicle to soft land safely on the surface of the moon எதுனா Lunar 9 1966லே கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து who among the following is not related with the space program? இது வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட இல்லை அப்படிங்கிறாங்க. சத்யேந்திரநாத் போஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சத்யேந்திரநாத் போஸ் மட்டும் தான் இல்லை, மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நேம் த மிஷன் ISRO has convinced to study the sun. சன் படிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதித்யா 1 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. இந்தியன் சேட்டலைட் மிஷன் டு அப்சர்வ் த சேட்டலைட் சோலார் கொரோனா இருக்கிறது இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதித்யா L1 தான். What is the name of the spacecraft to be launched by ISRO's 2019 to 20 for studying the sun? ஆதித்யா தான். நெக்ஸ்ட் வந்து GSAT is a டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. GSAT 31 வரைக்கும் இருக்கா. ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், 29 சம்திங் 12 வந்து இதுக்காக இருக்கா. அதுவும் கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான்.
GSAT 11 வந்துட்டு என்ன கம்யூனிகேஷன் சேட்டலைட், அதுதான் ஹெவியஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், which among the following satellite based on the augmentation system of India? Augmentation system of India. Which of the satellite based on the augmentation satellite of India? B. Gahan. Navig is the author name. Navig ஓட another name என்னன்னு கேக்குறாங்க. INSS ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்குன்னா இந்தியன் ரிலிஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இதை வச்சுதான் இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் புயல் வருதா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. இண்டிபெண்டன்ட் ரிலிஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் டெவலப்டு பை இந்தியா. நெக்ஸ்ட், DAS was the first artificial satellite launched by the Soviet Union 1957. First artificial satellite launched by the Soviet Union launch பண்ண first artificial satellite எதுன்னு கேக்குறாங்க. First artificial satellite launched by the Soviet Union எதுனா Sputnik 1. ஓகேவா? next one. Next, which of the following is dedicated as the India's first education satellite? GSAT 3 first educationக்காக பண்ணது GSAT 3 ஆ? ஓகே, 2004 ல பண்ணிருக்காங்க. World smallest spacecraft launched எதுனா Sprite. First dedicated Indian astronomy mission that is aimed at studying celestial resources in X-ray, optical and UV spectral bands simultaneously. Astrosat first indigenous. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து when was India's 100th space mission launched? எதுனா 2012. Astrophysicist DAS first theorized the existence of the solar wind 1958 to become the first living individual after NASA spacecraft. யாருன்னா எகுனி பார்க்கர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இந்தியன் மிஷன் டு ஸ்டடி த சன்னுக்காக போனது எதுனா ஆதித்யா 1ன்னு சொல்றாங்க. அதுல வந்து L1 அப்படின்னா என்னன்னா Lagrange point 1 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், the satellite orbiting around the equator 300 அந்த center of the earth வந்துட்டு சொல்றது எது அப்படின்னா synchronous அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்வீட் பாட்னு சொல்றாங்க. synchronous or sweet partனு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்டர் தி ஆர்பிட் மார்ஸ் வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உள்ள மார்ஸ்ல அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு. நாசா unmanned spacecraft Juno successfully completed first missions by orbiting Jupiter. Unmanned space mission orbiting வந்து Jupiter. Which was the first satellite orbit our moon? ஆர்பிட்டுக்கு போனது ஃபர்ஸ்ட் இதுனா லூனா 2. அதுவே சர்ஃபேஸ்க்கு போனது என்னன்னா லூனா 10 வந்துட்டு ஆர்பிட்குள்ள போனது. சர்ஃபேஸ்க்குள்ள போனது லூனா 2. அப்போலோ அப்படிங்கிறது செகண்ட் ஆர்பிட் மூன் போனது. ஸ்பேஸுக்கே போய் நிறுத்தினது எது மேன் போனதுன்னா அப்போலோ 11. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேன்டு வெஹிக்கல் டு டிராவல் ஆன் தி லூனார் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் மேன்டு வெஹிக்கல் லூனார் சர்ஃபேஸ்னா ரோவர் தான் சொல்லிருப்பாங்க அப்போலோ 11ல. நெக்ஸ்ட், which of the first பிகோ அப்படின்னாலே ஸ்டூடெண்ட் சாட். இஸ்ரோ ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மேன்டு வந்து எதுனா சந்திராயன் ககன்யானா. ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ்ரோ இண்டிஜினியஸ் மேன்டு ஸ்பேஸ் ககன் Gaganyaan. 2004 messenger spacecraft was sent by the NASA to study the Mercury. Okay, rocket man வந்துட்டு யாரை சொல்றாங்கன்னா கே சிவன் சொல்றாங்க. மிசில் மேன் வந்து அப்துல் கலாம் சொல்லுவாங்க. ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியா வந்துட்டு கே சிவன். நேம் தி இந்தியா செகண்ட் மிஷன் டு தி மூன். செகண்ட் மிஷன் வந்து சந்திராயன் 2 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. 2008ல வந்துட்டு சந்திராயன் 1 வந்திருக்கும். வேர் இஸ் தி இஸ்ரோ ராக்கெட் லான்ச்ட் பேட் located in India? ISRO rocket launched pad வந்துட்டு ஸ்ரீஹரிகோட்டா. which year was the India space இந்தியா வந்து இருந்துச்சுன்னா 1969ல வந்து வந்திருக்கும். இஸ்ரோ அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். வேர் இஸ் தி ஹெட் குவார்ட்டர் ஆஃப் தி ஸ்பேஸ் வந்து எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. ஹம்பிள் ஃபவுண்டர் யாருன்னா விக்ரம் சாராபாய். ஹம்பிள் லான்ச் வந்து எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 89 அப்படியா இல்ல 1919ல. ஹபிள் 1919ல. இது வந்துட்டு லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் versatile space telescope that was launched into the low
எர்த் ஆர்பிட் வந்து ஹபிள். நாசா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்ட் டேஸ் கம்யூனிகேஷன். நாசா வந்துட்டு எதுக்காக இருக்குன்னா ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் ரிசர்ச். ஏங்கிறது எதை மீன் பண்ணுங்க, ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்ட் இதெல்லாம். வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னா மாஸ் கம்யூனிகேஷனாக இருக்கணும், எஜுகேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சர்வை பண்ண இருக்கணும், மேனேஜிங் நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், டெவலப்பிங் இண்டிஜினியஸ் சேட்டலைட்டாக இருக்கணும். இது எல்லாமே இருக்கிறதுக்காக தான் சேட்டலைட்டோட இந்தியன் இஸ்ரோ வந்து இருக்கு. ஸ்புட்னிக் 3 வாஸ் லான்ச்டு பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரிஸ். ஸ்புட்னிக் 3 வந்துட்டு சோவியத் யூனியன் 1958 கொண்டு வந்திருக்காங்க. வேர் இஸ் த ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அலகாபாத். அதாவது இஸ்ரோவோட ஒரு பிரான்ச்சாக தான் இந்த சாக் வந்திருக்கு. சாக் அப்படின்னா ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் எங்க இருக்குன்னா அகமதாபாத்ல இருக்கு. ஐஆர்எஸ் அப்படின்னா ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டு. ஓகே, what is the main purpose series of INSAT satellite? INSAT satellite அப்படின்னா மல்டி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றாங்க. டிவி broadcasting. INSAT satellite வந்து டிவி broadcasting to remote areas. largest domestic communication INSAT வந்துட்டு 1998 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மல்டி பர்பஸ் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.